நீங்க சிம்ம லக்னமா இருந்தீங்கனாலே எல்லாருமே எதை வச்சு எந்த ஜாதகத்தை வச்சு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 2 மணி நேரத்துல பிறந்த அனைவருக்கும் ராசி கட்டம் இதுதான், இந்த ஒரு இதுதான். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாதங்கள் மாறி பிறக்க போகும்போதும் இப்ப இங்க பாருங்கள் 2ஆம் பாவத்தின் பலனை ராகுவும் செவ்வாயும் தராங்க. உதாரணத்துக்கு பூர நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க, இதுக்கும் லக்னத்தின் பலனை ராகு செவ்வாய் தராரு. நீங்க லக்னத்தின் பலனை இது எடுப்பீங்களா? எடுக்கவே மாட்டீங்க. 2 மணி நேரத்துல பிறந்த அனைவருக்கும் இதே தான். அப்ப அதே மாதிரி சந்திரன் 5ஆம் வீட்டின் பலனை தராரு. ஆனா அந்த இடத்துல பாருங்க சந்திரனும் குருவும் சேர்த்து தராரு. இங்க பாருங்க 6ஆம் வீட்டின் பலனை குரு தருவாருன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா 6ஆம் வீட்டின் பலனை தரமாட்டாரு. ஆனா 6ஆம் வீட்டின் பலனை பாருங்க சூரியன் சுக்கிரன் புதன் தந்துட்டு இருக்காரு. ஆனா இங்க 7ஆம் வீட்டின் பலனை சூரியன் புதன் சுக்கிரன் 3 தராரு சொல்லுவீங்க. இதுல சேர்க்கை வேறு எடுப்பீங்க. அப்படி இருக்க போகும்போது 8ஆம் வீட்டின் பலனை இங்க கேதுவும் சனியும் தராரு. அங்க பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டின் பலனை கேதுவும் சனி தராங்க. இங்க டோட்டலா பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வேரியேஷன் ஆகிறத பார்க்க முடியுது. இப்ப இந்த மாதிரி இப்ப இதுல இருந்தே தெரிஞ்சிருப்பீங்க எவ்வளவு தோராயமா பார்த்துட்டு இருக்கீங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கானா? 0% தான், ஒரு இதுவுமே இல்லாம பார்த்துட்டு இருக்கனால எதிர்காலத்தின் பலன்கள் சரியா நடக்க மாட்டேங்குது. இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். இப்ப இந்த பதிவு மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ஜாதகத்தை நீங்களே 60% இருந்து 70% துரிதப்படுத்திக்கலாம். இப்ப இந்த இடத்துல ஏன் 100% நீங்க பார்க்க முடியாது அப்படின்னா இதை பார்த்துருப்பீங்க. அதை நான் லைட் அழிச்சிடுறேன். இந்த இடத்துல ஏன் நீங்களே உங்களோட மேனுவலா வந்து 100% பார்க்க முடியாது, 60 to 70% பார்க்க முடியும் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு 30 டிகிரியா தான் ஒவ்வொரு பாவங்களும் எடுத்திருக்கேன். அப்ப எல்லாமே சரிசமமா 12 பாவம் 30 டிகிரி வருது. ஆனா உங்களோட ஜாதக அமைப்புல லக்ன புள்ளி விழுந்திருக்கும் இடத்தை வைத்து ஒவ்வொரு பாவங்களும் 28 டிகிரில இருந்து 32 டிகிரி வரை வேரியேஷன் ஆகும். இது அதிகமாகவே வேரியேஷன் ஆகும். அது ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு இதுதான் நம்ம பூமி அப்படின்னா இதை நம்ம 12ஆ பிரிக்கிறோம். சும்மா லைட்டா பிரியதுக்காக வரைகிறேன். இப்ப இதை 12ஆ பிரிச்சு ஒவ்வொன்றும் 30 டிகிரி. ஏன்னா இது வந்து 360 டிகிரி. இப்ப இந்த 360 டிகிரியை நம்ம 12 × 30 பிரிச்சோம்னா 360 வந்துடும். அப்ப 12 × 30 பிரிக்கிறதுனால இது எல்லாமே ஸ்டேபிளா ஒரே ஸ்டாண்டர்டா இருக்கும். ஆனா நம்ம இங்க சோலார் சிஸ்டத்துல இருந்து நம்மளுக்கு லைட்டிங் சோர்ஸ் வரல, உங்களுக்கு விதி நிர்ணயிக்கப்படல. நட்சத்திரத்துல இருந்து தான் உங்களுக்கு லைட்டிங் சோர்ஸ் வருது. அப்ப யூனிவர்ஸ் அப்படின்றது இது நீள்வட்ட பாதையில் இருக்கு. இப்படி நீள்வட்டமா இருக்க போகும்போது நீ இங்க பூமியில தான் வாழ்றோம். அப்ப இதை நம்ம அப்படியே நேரம் எடுத்தோம்னு வைங்களேன், அந்த இடத்துல டிஃபரன்ஸ் தெரியுதா? இந்த இடத்துக்கு டிஃபரன்ஸ் தெரியுது, இந்த இடத்துக்கு டிஃபரன்ஸ், இந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஒரு வேரியேஷன் ஆகுது. அப்ப இந்த இடத்துல நட்சத்திரங்கள் இருக்கு, ஒவ்வொரு நட்சத்திரங்கள் பக்கத்துலயும் தூரத்துலயும் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம தசா வருடம், சூரியனுக்கு வெறும் 6 வருடங்கள்னா சூரியனோட நட்சத்திரம் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு. பரணி சரி, இதே சுக்கிரனோட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா இருக்கு. அப்ப இதோட வேரியேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரிஞ்சுக்கிட்டே போகிறதுனால இந்த இடத்துல ரொம்ப அகன்று இருக்கும். அப்ப இதை வைத்துதான் வேரியேஷன் ஆகுது. அப்படி இருக்க போகும்போது இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டேபிளா 30 டிகிரி இருக்கும். ஆனா இந்த இது வந்து 32 டிகிரி இருக்கு அப்படின்னா இது வெறும் 28 டிகிரி 27 டிகிரி இந்த மாதிரி கம்மியா வரும். அப்படி இருக்க போகும்போது இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டேபிளா வராது. நீங்க வந்து 0% பார்த்துட்டு இருக்கிறவங்கள ஒரு 60 to 70% நீங்களா மேனுவலா துரிதமா பார்த்துக்கணும். இன்னும் அக்யூரசியா வரணும் அப்படின்னா நீங்க ஜாதகம் பார்த்தாதான் உங்களோட ஜாதகத்தை நம்ம துரிதமா கணிச்சு நம்ம பலன்களை நிர்ணயிக்க முடியும். இதனாலதான் உங்களுக்கு வந்து 100% துரிதமா நீங்களே பண்ணிக்க முடியாது. இப்போ இதுவரையும் நீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா ஜாதகம் பார்த்து எனக்கு பாதி ஜாதகம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்க. இப்ப நீங்க ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இந்த பலன் இந்த இடத்துல இந்த ராகுக்கு எது இருக்கு, இந்த இடத்துல குரு இருக்காரு, இந்த இடத்துல சந்திரன் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பலன்கள் எடுத்து வச்சிருப்பீங்க. ஆனா இங்க பார்க்க போகும்போது உங்க லக்னத்துக்கே அந்த பலனை தராது. அப்ப அவங்களாம் அந்த பலன் சொல்லியிருந்தாலும் நீங்க அதையும் நம்பிட்டு நிறைய முயற்சிகள் எல்லாம் தவிர்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்குன்னா எனக்கு இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா அது கிடையவே கிடையாது. இது மூலியமா தான் நீங்க நிறைய தோஷங்களை நிவர்த்தி பண்ணிக்க முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்புக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவுல பார்ப்போம். அடுத்தடுத்து 12 லக்னத்துக்கு பார்ப்போம். அடுத்து கன்னியா லக்னத்துக்கு இந்த 9 வகையான ஜாதகங்கள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.